வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன். ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்பவும் டேஸ்டியான பீட்ரூட் அல்வா தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி 2 பீட்ரூட் எடுத்து தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மெஷரிங் கப்பில் 2 கப் இருந்தது. நம்ம எந்த கப்பில் பீட்ரூட் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் மீதி இன்க்ரீடியண்ட்டும் அளந்து எடுக்க போகிறோம். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம பீட்ரூட் எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணி எடுத்து இதோட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிருங்க. இதோ இந்த மாதிரி. இதை இப்போ ஒரு சல்லடை வச்சு இதை நல்லா புழிஞ்சு ஜூஸ் எடுக்க போகிறோம். ஜூஸ் எடுத்தாச்சு. இதை இப்படியே சேர்க்கக்கூடாது, இதில் கப்பிகள் இருக்க சான்ஸ் இருக்குது. இன்னொரு நைஸான சல்லடை வச்சு இதை மறுபடியும் நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் அல்வா பதத்துக்கு வரும். நம்ம கப்பியோடு சேர்த்தோம்னா அது நல்லா இருக்காது. இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் 1 கப் சர்க்கரை, இது கூடவே 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு இதை எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா இதை கலக்கி வச்சுக்கணும். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை கலக்கிடணும். அடுப்பில் வச்சதுக்கப்புறம் பண்ணணுன்னா அது கட்டிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கலக்கி இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டின் ஒன்று எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த டின்னு இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள ஒரு பிளேட் எடுத்து அதுலேயும் நம்ம நெய் தடவிக்கலாம். இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கா முந்திரியும் தூவி விட்டு இதுக்கு டேஸ்ட்டுக்காண்டி வெள்ளை எள்ளு அதையும் கொஞ்சம் இதில் தூவி வச்சுக்கலாம். இதை சைடாக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை இதில் வச்சு கைவிடாமல் கிளற போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம கைவிடாமல் கிளற இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இன்னுமே நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்க்குறது அவங்கவுங்க விருப்பத்துக்குள்ளது. நெய் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இல்லை நெய்யே வேண்டாம் அப்படின்னாலும் நெய் சேர்க்காம கூட பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நெய் சேர்த்து அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கைவிடாமல் கிளறணும். இது இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். இந்த அளவுக்கு வரணும். இப்போ நல்லாவே திக்காகிடுச்சு. இப்போ இதை இறக்குறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியும் வெள்ளை எள்ளும் தூவி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்க போகிறோம். இது எனக்கு சரியாக 25 நிமிஷம் ஆச்சு. இது யூஸ் பண்ணுற பாத்திரத்தை பொறுத்தும் யூஸ் பண்ணுற அளவை பொறுத்தும் டைம் சேஞ்ச் ஆகும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நெய் தடவி முந்திரிலாம் போட்டு வச்சுருக்க டின்னில் இதை நம்ம மாற்ற போகிறோம். இது இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுறணும், நல்லா ஆறணும். இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இதை இப்போ பீஸ் போட்டுக்கலாம். கத்தியில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. இப்போது ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு, பீட்ரூட் அல்வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.